வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்துட்ருக்கோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3180 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் மிக அதிகமான ஏற்றத்தை சந்தித்த காரணத்தினால நம்ம என்ன நினச்சிருந்தோன்னா ஒவ்வொரு சப்போர்ட் வரப்போ பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ஓரளவு ப்ராஃபிட் 30-40 பாயிண்ட் வந்தால் கூட புக் பண்ணிவிட்டு ஒரு ஆவரேஜாக வெளியே வர்றது நல்லது. ஏன்னா அதிகமான ஏற்றத்தை சந்தித்ததுனால மார்க்கெட் ட்ராப் ஆகிறது கூட வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணலான்ற எண்ணத்தில் ட்ரேடிங் ஆரம்பித்தோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சப்போர்ட் வரப்பும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. முதல்ல 3160 வந்தோடனே திருப்பி 3260 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுதான் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஹை. அந்த ஹை தொட்ட உடனே மார்க்கெட் அதுக்கு மேலே நிற்க முடியாமல் மறுபடியும் 160 வரப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் 20-30 பாயிண்ட் லாபம் கொடுத்துருக்கு. திருப்பி 3120 வரப்போ பல முறை 3180 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஒவ்வொரு சப்போர்ட் தொட நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 20-30 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் இறுதியாக 3067 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ட்ரேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3050லேருந்து 40க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மறுபடியும் அதே தான் நம்ம செய்ய போகிறோம். என்னென்னா 3020 வரைக்கும் நம்ம பை பண்ணலாம். இன்றைக்கும் பையிங் தான், இன்றைக்கும் செல்லிங்க்கு போகிறதுக்கு நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. மார்க்கெட் 3020 ஒரு சைக்காலஜிக்கல் ஜோன். இதை தொட்ட உடனே நீ பை பண்ணோன்னா மறுபடியும் 30-40 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை புக் பண்ணிவிட்டு நம்ம இந்த 3020 எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்ம ட்ரேடிங்கை மாடிஃபை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிற அதே ஸ்ட்ராட்டஜி நேற்று ஃபாலோ பண்ணதே தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 179.50 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 182 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 183க்கு மேலே போனால் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு நல்ல ஏற்றத்தை கொடுத்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பக்கமாக வந்தோன்னா மார்க்கெட் மறுபடியும் சரிவை சந்தித்து புதிய லோ க்ரியேட் பண்ணி இறுதியாக 180.3 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங்கை விட அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நேற்று மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 178.50லேருந்து 79க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நேற்று மார்க்கெட் க்ளோசிங் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்க்கு பக்கமாகவோ கீழேயோ ஓப்பன் பண்ணுற காரணத்தினால மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் ட்ரேடர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடந்த பல மாதங்களாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இதே இடத்துல தான் இருந்திருக்கு. அதனால் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். 178 கீழே வந்து 176 கீழே க்ளோசிங் வந்தது அப்படின்னா நேச்சுரல் கேஸ் 72 168 வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.